ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் அனகிராம். லாஸ்ட் வீடியோவில் வந்து அனகிராம்னா என்னென்னு பார்த்துருப்போம். இது வாட்டி குரூப் அனகிராம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட்டை ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதாவது இன்புட்டில் வந்து நம்மளுக்கு சர்டைன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈட்டு, டீ, டேனு, ஏட்டு, நேட்டு, பேட்டு. ஓகே, இப்போ வந்து இதில் எதெல்லாம் அனகிராமோ அது ஒரு அரே, மற்ற எதெல்லாம் அனகிராமோ அது ஒரு அரே, அதுக்கப்புறம் எது அனகிராம் இல்லாதது அது ஒரு தனி அரே. அந்த மாதிரி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அவுட்புட்டாக. இப்போ இதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்னா, ஈட்டு, டீ, ஏட்டு மூணுமே அந்த அனகிராமா, அதாவது இஏடி மூணே மூணு சேம் இஏடி தான் டீலையும் இருக்கும், அதே இஏடி தான் ஏட்லேயும் இருக்கும். ஸோ இது அனகிராமுன்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ஆனால் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒரு வேர்டாக எடுத்துப்போமா. ஃபஸ்ட்டு வந்து இஏடியை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சார்ட் பண்ண போகிறேன். ஆர்டர் வைஸ், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸ் ஏஇடின்னு வருமா. அடுத்து டீயவும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏஇடின்னு வரும். டேனை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்டிஆ இருங்க, ஏபிசிடிஎஃப்சிஹெச்ஐஜேகேஎல்எம்என்ஓ என்க்கு அப்புறம் தான் டி ஆண்டுன்னு வரும். அண்டு ஏடி எடுத்தனா ஏஇடி வரும், என்ஏடிக்கு ஏஎன்டி வரும், பிஏடிக்கு ஏபிடி வரும். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிக்கிறேன்னா, ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேஷ் மேப்பை நான் போட போகிறேன். ஹேஷ் மேப்பில் போட போகிறேன். இப்போ நான் எப்படி போட போகிறேன்னா, என்னோட கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? அப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், எல்லாமே யூனிக்காக இல்லை. ஸோ நான் ரைட்டில் இருக்க தான் யூனிக்காக எடுக்க போகிறேன். இது வந்து ஏஇடி எடுத்தனா 3 வந்துடும், ஏஎன்டி எடுத்தனா 2, ஏபிடிக்கு 1. நான் வந்து இப்போ நம்ம ஷார்ட் பண்ணி வச்சதெல்லாம் நான் இதுவாக எடுத்துக்கிறேன், கீயாக எடுத்துகிட்டு வேல்யூவில் வந்து நம்மளோட ஒரிஜினல் வேல்யூவை இப்போதைக்கு போடலை. நான் வந்து ஸ்ட்ரிங்காக மட்டும் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏஇடி இருக்குது, ஏஎன்டி இருக்குது, ஏபிடி இருக்குது. நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எம்டியாக வச்சுருக்கேன்னா, எம்டியாக வச்சதுக்கப்புறம் என் வேல்யூக்கு டேட்டா டைப் நான் வந்து அரே லிஸ்ட்டாக கொடுத்துக்க போகிறேன். அரே லிஸ்ட்டாக கொடுத்தா தான் ஏஇடிக்கு என்னென்ன இருக்குது, இஏடி வரணும், அண்ட் தென் டிஇஏ வரணும், ஏடிஇ வரணும். அடுத்து ஏஎன்டிக்கு என்ன இருக்குது, என்ஏடி வரணும், அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, டிஏஎன் வரணும். அடுத்து ஏபிடிக்கு என்ன வரணும், பிஏடி வரணும், பிஏடி பேட். ஓகே, இப்போவே உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தனித்தனி அரேவாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணும், இதெல்லாம் இல்லை ஜஸ்ட் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணாலே என்னோட இது வந்துடும் பாருங்கள், அவுட்புட் வந்துடும். பேட்டு, நேட்டு, டேன்னு, ஏட்டு, டிஇ, ஈட்டு. ஸோ இது எல்லாமே வந்துடும். அவ்வளோதான் நம்ம ப்ரோக்ராம். இப்போ வந்து கோட் பண்ணுவோமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் லீட் கோடில் போட்டுட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். எப்படி நம்ம ஃபுல் கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி சால்வ்டு ப்ராப்ளம் தான், ஸோ ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஹேஷ் மேப் ஒன்று எடுத்துப்போமா. எடுத்துட்டு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரிங், அதாவது ஏபிடி யூனிக்காக இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்காக எடுத்துட்டு, அடுத்தது நான் என்ன சொன்னேன், லிஸ்ட்டாக எடுக்கணும்னு சொன்னேன்னா, அரே லிஸ்ட்டு தான். நீங்கள் அரே லிஸ்ட்னே பழகிக்கோங்க. அரே லிஸ்ட்டாக தான் எடுக்க போகிறோம். அந்த அரே லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங் தான் எடுக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், பேர் ஹெச்எம்னு வச்சுட்டு நியூ ஹேஷ் மேப். ஓகே, ஹேஷ் மேப் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும், இந்த அவங்க கொடுத்துருக்க அரே ஸ்ட்ரிங்கை வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணுமா. ஸோ நான் ஃபார் ஈச் லூப்பில் ஸ்ட்ரிங் எஸ்ன்னு நான் சொல்லிட்டு அதை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இந்த எஸ்டிஆர்எஸை பண்ணிவிட்டு இப்போ நான் ஷார்ட் பண்ணணுமா. ஷார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்ம மேனுவலாக ஷார்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ பில்ட்இன் ஷார்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதை ஒரு ஒரு லெட்டராக பிரிக்கணுமா. ஸோ கேரக்டர் சிஹெச் அரே, அதாவது கேரக்டர் அரேவாக எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈட்னா ஏ டின்னு வரும், ஷார்ட் பண்ணேன்னா ஏஇடின்னு எனக்கு வந்துருமா. ஸோ நான் எடுத்ததை வந்து 2 கேரக்டர் அரேவாக ஷார்ட் பண்ணிடுறேன். சாரி கேரக்டர் அரேவாக நான் அந்த ஸ்ட்ரிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணுறேன். அரே டாட் ஷார்ட் பண்ணி என்னத்தை அந்த கேரக்டர் அரேவே ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வேர்டை பிரித்து ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை வேர்டாகவே கன்வெர்ட் பண்ணணும்ல நம்மளுக்கு.
ஸோ ஸ்ட்ரிங் எஸ்டின்னு வச்சுக்கிறேன், இல்லை S1ன்னு வச்சுட்டு ஸ்ட்ரிங் என்னன்னா வேல்யூ ஆஃப் எதனோட வேல்யூ, இந்த அரேல இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு திருப்பி ஸ்ட்ரிங் ஆக்கிடு. அதாவது ஈட் எடுத்தோம், ஏஇடின்னு அதை சார்ட் பண்ணிட்டு திருப்பி ஏஇடியை வந்து S1லையும் ஈட்டை வந்து எஸ்லையும் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தான் ஹேஷ் மேப்பில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா ஹேஷ் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ S1, அதாவது நாட் கண்டெயின், அதாவது இங்கே நாட் போட்டிருக்கேன். நாட் கண்டெயினாக இருந்தால் இருங்க நான் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஹேஷ் மேப்பில் என்ன புட் பண்ண போகிறேன், நியூ அரே லிஸ்ட். ஓகே, ஒரே வருஷம். ஓகே, கால் வந்துருச்சு. நியூ அரே லிஸ்ட் ஒன்று போகிறோமா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னன்னா இப்போ வந்து அரே லிஸ்ட்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுங்க இதை காப்பி அடிச்சுக்கிறேன். அவன் காப்பி ஆக மாட்டான், மானஸ்தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏஇடிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணுவான். சப்போஸ் இந்த மேப்பில் வந்து ஏஇடியே இல்லை இப்போ. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் ஏஇடியை பார்க்கச்சு என்ன பண்ணேன்னா, ஏஇடியை நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி மேப்பில் ஸ்டோர் பண்ணுறேன், ஐ மீன் எம்டியா. அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அதாவது ஏஇடியே இல்லைன்னா எனக்கு வந்து வெறும் மேப்பை க்ரியேட் பண்ணேன். செகண்ட் டைம் அதை பார்க்கச்சே வந்து செகண்ட் டைம் நான் ஈட்டுக்கு பார்க்கணும்னா ஈட்டை ஸ்டோர் பண்ணுவேன், டீக்கு பார்த்தேன்னா டீயை ஸ்டோர் பண்ணுவேன், ஏட்டை பார்த்தேன்னா ஏட்டை ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன். எதுவுமே இல்லாட்டி எனக்கு அது இது உள்ளே போட்டு எம்டிஆரே வச்சிரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணா, கெட் பண்ணு, S1 கெட் பண்ணி டாட் ஆட் ஆஃப் எஸ். இதுதான் மோஸ்ட்லி யாருக்கும் புரியாது, இதை நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஐட்ரேஷனாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஏஇடியை பார்த்துருக்கேன் நான், அதாவது ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். அப்போ என்னோடய ஹேஷ் மேப்பில் என்ன பண்ண போகிறேன், ஏஇடியை போட்டுட்டு இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், S1 வந்து கெட் பண்ண சொல்லியிருக்கேன். S1 கெட்டுனா இப்போ நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக எனக்கு வருஷம் என்ன வரும், கெட் பண்ணச்சு எனக்கு வந்து அவுட்புட்டில் எம்டி வருமா. இப்போ அந்த எம்டி கூட டாட் ஆடு என்ன பண்ணியிருக்கேன், எஸ்ஸுனா நான் இப்போ எதுக்கு பார்க்குறேன், டீக்கு. அப்போ வந்து சாரி ஈட்டுக்கு, எனக்கு அப்போ வந்து ஈட்டுன்றது உள்ளே போகும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து டீக்கு பார்க்குறேன், டீக்கு வந்து ஆல்ரெடி டீ இருக்கா. ஸோ இப்போ S1 கெட் பண்ணனா எனக்கு ஐ மீன் எனக்கு இப்போ என்ன வரும், கெட்டில் அரேக்குள்ளே ஈட்டுன்னு ஒன்று வருமா. ஸோ இந்த ஈட்டு கூட அந்த டீயை ப்ளஸ் பண்ணுன்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஈட்டு கூட ஆட் எஸ்ஸுனா நம்மளோட ஒரிஜினல், அப்போ டீ ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி நான் எத்தனை இது பார்க்கணும் அத்தனையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் எனக்கு வந்து சேர்ந்துருமா. லாஸ்ட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஓகே எல்லாத்தையும் விட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன், வெறும் எனக்கு இதை மட்டும் வேல்யூஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணால் போதும்னா ஹெச்எம் டாட் வேல்யூஸ் அதை வந்து ஒரு நியூ அரே லிஸ்ட்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணேன். அவ்வளோதான். அக்செப்டடா, பக்காவாக அக்செப்டட் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ ஓகே, 99% இது மாதிரி என்ன ஆகணும். இப்போ வந்து அதை நம்ம வந்து லீட் கோட் இல்லாமல் பண்ணோன்னா எப்படின்னு பார்க்குறோம். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஆஸ்ட்ரிக் போட்டனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன்னா ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து மெயின் கிளாஸில் போட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா எதுவும் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, பப்ளிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன், நான் ஸ்டாட்டிக்காக வச்சா யூஸ் ஆகாது. ஓகே, அப்போ நான் ஃபங்க்ஷன்லாம் எழுதியாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணால் மட்டும் போதுமா, ஸ்கேனர் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஸ்கேனராக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரிண்டலனில் என்ன கேட்குறேன், பிரிண்டலனில் என்டர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது நான் எத்தனை வேர்ட்ஸ் கொடுக்கணும்னு கேட்குறேன். ஒய், பிகாஸ் நம்மளுக்கு வந்து இங்கே இன்புட் பராமீட்டர் என்ன கொடுக்கணும்,
எஸ்டிஆர்எஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் அரே கொடுக்கணும். அந்த அரேக்குள்ளே எத்தனை வேர்டுன்னு கேட்டு நான் வந்து இன்ட் n இஸ் ஈக்குவல் டு எஸ்என் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம நம்பரை வாங்கிட்டு அடுத்து ஸ்ட்ரிங்கு வாங்கிறதுக்கு நம்ம எஸ்என் டாட் நெக்ஸ்ட் லைன் ஒன்று சும்மா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஓவர்ஃப்ளோ தான் என்னன்னு நான் கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்ட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் அடுத்து சும்மா ஒரு நெக்ஸ்ட் லைன் போட்டுருங்க. அடுத்து வந்து printlnல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இருங்க நான் println முன்னாடி ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிங் அரே எஸ்டிஆர்னே வச்சுக்கிறேன். நியூ ஸ்ட்ரிங். ஓகே, நான் வந்து அரே கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணது வந்து எத்தனை வேர்டோ அத்தனை சைஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து என்டர் வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒன்றுனா நான் வாங்கணுமா, அதுக்கு ஃபார் லுக் ஃபார் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் n i ப்ளஸ் ப்ளஸ்ஸு எத்தனை வேர்ட்ஸோ அத்தனை வாட்டி ஐட்ரேஷன் நடக்கணும். ஓகே, ஐட்ரேஷனுக்குள்ளே எனக்கு என்ன ஆகணும், எஸ்டிஆர் ஆஃப் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஒன்றுனா நான் ஆட் பண்ணுமா, எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட்டு லைன் ஒரு வேர்டாக வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் printlnல ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரிட்டன் தானே பண்ணுது, ரிட்டனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ printlnல குரூப் அனகிராம்ன்ற இதில் என்னோட அரேவை பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்மளும் 3 கொடுப்போம். 3 என்னென்ன வேர்டுன்னு கேட்குது. ஆர்டிஆர், ஓகேவா, ஆர்ஆர்டி இது ரெண்டும் அனகிராம் ஒரே அரேல வரணும். அடுத்து வந்து யூஇ சம்திங் கொடுத்தனா ஆர்டிஆர் ஆர்ஆர்டி ஒரு இதுலேயும் யூடிஒய் அனதர் இதுலேயும் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு பக்காவாக இந்த குரூப் அனகிராம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து குரூப் அனகிராம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.